எடப்பாடி பழனிசாமியின் திட்டமும் மக்கள் சந்திப்பு பயணத்தினுடைய பின்னணியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கும் அதிமுகவை பொறுத்தவரையிலும் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து பல்வேறு கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது. அதாவது இந்த சமயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற முழக்கத்தோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற மக்கள் சந்திப்பு பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்காரு. இந்த பயணம் வெற்றி பெறுமா, அதிமுக பாஜக தொண்டர்கள் இணைந்து செயல்பட வழிவகுக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது பாஜக தலைவர்களை மேடைக்கு வரவழைத்து கூட்டணி பலத்தை காட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த கூட்டணியில பல சிக்கல்கள் இருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கும் கருத்துக்கள் முன்வச்சிட்டு வராங்க. அதாவது அதிமுக தொண்டர்கள் பாஜக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இதனால கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உறுதியாக இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான் அப்படிங்கிற விமர்சனமும் பிரதானமாக முன்வைக்கப்பட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா பாஜகவோட கூட்டணி அமைப்பது பிடிக்கல அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த சில மிக முக்கியமான மூத்த தலைவர்களே சொல்றாங்க அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவினரும் தாங்க தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதே யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத டெல்லி தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கெல்லாம் பாஜக தரப்புல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதோடைய வெளிப்பாடு தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் அதிமுக தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது எந்த விதமான ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பாஜகவுடன் அதிமுக தலைவர்கள் காட்டக்கூடிய நெருக்கம் உண்மையாகவே அதிமுக தொண்டர்கள் ரசிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத களத்தில் பார்க்க முடிகிறது. அதிமுகவுக்கு தேவை ஒரு வழிகாட்டி கிடையாது, ஒரு வசீகர தலைமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மனநிலையில தான் தொண்டர்களும் இருக்காங்க. திமுகவையும் பாஜக எதிர்ப்பையும் கூட கூர்த்திட்ட வேண்டும் அப்படிங்கிறதே அதிமுகவுடைய தொண்டர்களுடைய உணர்வாக இருக்கிறது. திமுக எதிர்ப்பை இன்னும் கூர்த்திட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பை கூர்த்திட்டாம பாஜக உடனான கூட்டணியை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தன்னுடைய மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனமும் சொல்லப்பட்டு வருது. திமுகவுக்கு எதிரான சில விமர்சனங்களையும் கடுமையாக முன் வச்சுட்டு வரார். 2024 தேர்தலை மனதில் வைத்து ஏற்கனவே முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணாரு, அந்த எலெக்ஷன் 2024 தேர்தலை மையப்படுத்தி செயல்பட்டு வந்தார். என் மண் என் மக்கள் அப்படிங்கிற மாதிரி நடைப்பயணமும் அதே போன்ற ஊடக வெளிச்சத்தையும் அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஆரம்பமும் முடிவும் அந்த பயணம் அவருக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்ததுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ மாநில தலைவர் பதவியை இழந்த அண்ணாமலை நான் தனி மனிதன் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேர் வரும்போது பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ பாஜக மாநில தலைவருடைய செயல்பாடுகளை இணையத்தில் விமர்சனம் பண்ணிட்டு வர்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை இளம் அரசியல்வாதி, ஒரு குறுகிய காலத்தில் அதிகப்படியாக ஒரு பரபரப்பு அரசியல் ரீதியாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வை கொண்டு வந்தவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. களத்தில் அவர் நிச்சயமாக வருவார் அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். தற்காலிக ஏமாற்றம் இருந்தாலும் கூட பாஜக டெல்லி தலைமை அவர் மீது நல்ல ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனி அவர் பேசக்கூடிய பேச்சு கூட்டணியில சிக்கலை ஏற்படுத்தலாம். நைனா நாகேந்திரன் எடுக்கக்கூடிய முடிவுகளை தொண்டர்கள் முழுமையாக ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விமர்சனமும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இது அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு ஆதரவு இருப்பதாக காட்டுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆதரவாளர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் 4 மணி போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் தெரியுது. திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழ் கட்சி இந்த கட்சியினுடைய தலைமையில் கூட்டணி அமையும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில பிளவு ஏற்பட்டால் 2024 போன்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆனா டெல்லி பாஜக தலைமை எந்த எல்லைக்கும் போயிட்டு அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கான வாய்ப்பை உருவாக்காது அப்படிங்கிறதான் தெரியுது. ஆளுங்கட்சியான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது திமுகவுக்கு வலு சேர்க்கும் முயற்சி.
பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. திமுக வாக்காளர்களுடைய குறைகளை எளிதில் தீர்த்து வைக்க முடியும். இது 2026 தேர்தல் வாக்குகளாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதிமுக முன்னெடுத்து வரக்கூடிய தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படிங்கிற பிரச்சாரம் அது எந்த அளவுக்கு அதிமுகவை கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தாலும் கூட வாக்கு வங்கியாக எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பிரச்சாரம் போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு வழக்கமாக ஒரு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக ஸ்கோர் பண்றது இன்னும் கொஞ்சம் சவாலாக இருக்கும். அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பிராண்ட், அவரை புரட்சி தமிழர் அப்படிங்கிற பிம்பத்தில் கட்டமைக்க நினைக்கிறாங்க. திமுகவில் தளபதி திராவிட நாயகர் அப்படிங்கிற சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் முன்னிறுத்துவது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திமுகவுடைய பிரச்சார வியூகம் அப்படிங்கிறது அந்த அணிக்கு விழக்கூடிய வாக்குகள் தவற விடாம பார்த்து கொள்வது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தங்களுடைய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் பயனடைந்த வாக்காளர்களை தங்கள் அணிக்கு வாக்களிக்க வைப்பதற்கான முயற்சியை திமுக முன்னெடுத்துட்டு வராங்க. வாக்காளர்களுடைய இல்லங்களுக்கு போயிட்டு அவங்களை சந்திப்பதன் மூலமாக நம்பிக்கையை பெற்றுவிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. திமுகவுடைய நெரட்டிவுக்கு முன்பு பிற கட்சிகளுடைய விமர்சனங்கள் பல நேரங்களில் பொய்த்து போவதற்கு கூட காரணம் இதுதான். திமுகவுடைய இந்த செயல்முறை தான் இன்றைய சூழ்நிலையில அதிமுகவால் திமுகவுடன் அதனுடைய கேம்பெயின் நெரட்டிவில் போட்டியிட கூட முடியாது. அந்த அளவுக்கு திமுக ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைகளை அதிமுக அமைதியாக இருந்து இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் திமுக தரப்புல முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனித்துவமான ஒன்று இந்த 4 ஆண்டுகளோ அல்லது கடந்த ஆட்சியிலோ அவங்க செய்யக்கூடிய குறைகள், திமுக குறைகளை சரியாக சுட்டிக்காட்டி அரசியல் செய்யாம போயிட்டாங்க. அந்த டைம்ல அதிமுக தன்னுடைய கட்சியை பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நேரம் அதுக்கு செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவை விமர்சிக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. உதாரணத்துக்கு ஊழல்கள் குறித்து அதிமுகவில் அதிகமாக பேச முடியாம தான் இருக்கு. எனவே 2026 தேர்தல் களத்துல அதிமுகவிற்கு நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர் தோல்வியை எடப்பாடி தலைமையில் அதிமுக சந்தித்திருந்தாலும் பல பிளவுகள் குழுக்களுக்கு மத்தியில தொண்டர்கள், நிர்வாகிகள் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை நம்புறாங்க. கிளை கழகத்தில் தொடங்கிய எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம் சாதாரண ஒன்று கிடையாது. நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கென்று ஒரு அரசியல் நகர்வையும் கணக்குகளையும் போட்டு வைத்து தான் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படிங்கிற சந்திப்பு பயணத்தை அவர் தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறதா இதனுடைய பின்னணியாக இருக்கு.